அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுஜாதா. நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கடப்பாக்கம் என்ற மீனவ கிராமத்திலேருந்து வரேன். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சித்த சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு மீனவர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முதல்வன்ற ஸ்கீம் மூலிமா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் சேர்ந்து நடத்தின ஸ்கவுட் என்ற ப்ரோக்ராமுக்கு டாப் 25ல செலக்ட் ஆனேன். இந்த 25ல செலக்ட் ஆனது மூலிமா எங்களுக்கு யூகேல 1 வீக் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நாங்கள் கிராஜுவேட்டாக ஆகிட்டோம். மீனவ குடும்பத்திலேருந்து வந்தேன்னா 1 வீக் ஃபேஸ் டு ஃபேஸ் லண்டன் வரலும் போயிருக்கா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கடல் தொழில் மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க எங்கள் ஊருக்கு நான் பெருமை சேர்த்துருக்கேன் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக புதுமை பெண் பற்றி பேசியே ஆகணும். இந்த மாதம் 1000 ரூபாய்ன்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நான் இதை சேர்த்து வச்சு தான் நான் என்னோடய செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவேன், எதனா வாங்கணும், ஜெராக்ஸ் பண்ணணும், என்னோடய ஸ்டடீஸ்க்கு ஏற்ற ஃபீஸ் எல்லாமே கட்டுவேன். ஆனால் இன்னொன்று சொல்லினா, இந்த அவுட் ஆஃப் 25ல நான் மட்டும்தான் மேரீடு. நான் எனக்கு செகண்ட் இயர் மேரேஜ் ஆகி நான் கண்டினியூ பண்ணி இதுவரையிலும் இந்த ஸ்டேஜ் வந்திருக்கேன் அப்படின்னும் போது நான் முதல்வன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் ஃபைனலி முதலமைச்சர் சாருக்கும், யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் சாருக்கும், டிஎன்எஸ்டிசிக்கும், பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆயிருக்கு. இப்போ எல்லாருடைய இதுவும் 1000ன்ற போது எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஃபேமிலி. நான் ரொம்ப மிடில் கிளாஸ். நாங்கள் அந்த அப்பா ஒரு நாள் வேலைக்கு போனாங்க அப்படின்ற போது மட்டும்தான் எங்களால் 1 டே அப்படி போகுன்ற போது இந்த 1000ன்றது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன மாதிரி எல்லாருமே இன்னும் வளருவாங்க, நான் இன்னும் படிக்க வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்த் சுப்ரமணியன். நான் வந்து கேஜிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் படிக்கிறேன். எனக்கு வந்து நான்முதல் திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பல உதவி பண்ணிகிட்டு இருக்கு. பலவேறான கோர்சஸ், அதாவது ஐஓடி, டேட்டா சயின்ஸ் அண்ட் பிக் டேட்டா அனாலிசிஸ் போல பல கோர்சஸ் பண்ணி எனக்கு வந்து அப்ஸ்கில் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் நான் முதல்ல கொண்டு வந்த ஜாப் பிளேஸ்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜாப் பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணி ஒரு 3-4 கம்பெனிஸில் பிளேஸ் ஆனேன். மேலும் இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம்ன்ற இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் மூலிமா நான் வந்து துர்கம் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி போய் அங்கே நிறையா கற்றுக்கிட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர்ஸ் மற்றும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேசி அவங்களோட கனெக்ஷன்ஸ் எடுத்து அங்கே எப்படி படிக்கலாம், அங்கே எப்படி சேரலான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் அங்கே கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து நான் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணி என்னோடய ப்ரொஃபைல் வந்து நல்லா பில்ட் பண்ணி உலகத்துக்கு வந்து நான் இப்படி ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய தெரியும் அப்படின்னு காமிச்சு இன்டர்நேஷனல் ரெக்ரூட்டர்ஸோட பார்வைக்கு வந்து நான் வந்திருக்கேன். இப்போ மேலும் எனக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை அமைச்சு கொடுத்த நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், அப்புறம் யூத் மினிஸ்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான உதயநிதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிஎம் பார்த்துருக்கீங்க, அவர் என்ன சொன்னார், எப்படி அவரோட டிஸ்கஷன் இருந்துச்சு? அவர் வந்து நாங்கள் இந்த ப்ராசஸ்லாம் போகும்போது நான் சொன்ன இந்த ஸ்டார்டிங்கில் நான் முதல்ல அப்புறம் ஸ்கவுட் ப்ரோக்ராம் இருக்க ப்ராசஸில் இருக்க நிறை குறைவுகள், அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா குறையெல்லாம் தீர்த்துட்டு மேலும் என்னாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, தேங்க்யூ.